ரொம்ப சந்தோஷம் மேடம். ஃப்ளோரா மேடம் ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துருமா. ஒரு சீனியர் ரேடியாலஜிஸ்ட் எங்கிட்ட ஒரு கேஷுவல் என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க. ஏன்னா ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் இஸ் த மோஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஏன்னா நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறது எல்லாமே ரேடியாலஜிஸ்ட் தான் என்ன செய்வோம், அனுப்புவோம். அந்த அவங்கள டயக்னோஸ் பண்ணுறதை வச்சு தான் வி ஆர் ஸ்டார்டிங் த ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ மேடம் வந்து உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் ரொம்ப க்ளோஸாக பேசுனாங்க. ஏன்னா எந்த டாக்டர்ஸும் இவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர்ஸ் வந்து பப்ளிக் இவ்வளோ கிளியராக என்ன செய்ய மாட்டாங்க, இன்ட்ராக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு கிளாப்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கடவுள் அவங்களை பயன்படுத்தி வருகிறார். சில ஆண்டு காலமாக அவங்க மருத்துவத்துறையில் என்ன செய்யறாங்க, இருந்துட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் ஜான் மோசஸ், டாக்டர் ஜான் மோசஸ். ஆயுர்வேதா மெடிக்கல் ஆஃபீஸராக நான் பணியாற்றி வருகிறேன். இந்த மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் முழுசுக்கும் ஒரு 4 விங்குக்கு நான் ஒரு இன்சார்ஜாக இருந்துட்டு இருக்கிறேன். நான் 15 ஆண்டு காலமாக இந்த மருத்துவத்துறையில் ஆயுர்வேதா டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் மேடம் தெளிவாக சொன்னாங்க. நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸை மேடம் தெளிவாக என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது வந்து ஆகாரம். என்னது? ஃபுட்டு, ஆகாரம். 2வது விகாரம். விகாரம் அப்படின்னா ஆக்டிவிட்டிஸ். 3வது பார்த்தீங்கன்னா ஔஷதம். ஸோ இன்னைக்கு பார்க்குறோம். நான் ஆயுஷை பத்தி சில வார்த்தைகள் என்ன செய்யறேன், பேசுறேன். சரிங்களா? ஆயுஷ் பத்தி எல்லாருக்கும் தெரியுமா? தெரியுமா? ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா நேச்சுரோபதி, எஸ் ஃபார் சித்தா, ஹெச் ஃபார் ஹோமியோபதி, யூ ஃபார் யுனானி. சரிங்களா? ஸோ இதுல வந்து நீங்க கன்ஃபியூஷன் ஆக வேண்டியதுன்னா, ஆயுஷ்க்குன்னு சொல்லி தமிழ்நாடு அரசுல வந்து தனியா ஒரு துறை வச்சிருக்கிறாங்க. அதுக்குன்னு சொல்லி தனியா ஒரு ஐஏஎஸ் கமிஷனர் ஒருத்தருக்கு போட்டிருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மத்திய அரசாங்கத்துல ஆயுஷ்க்குன்னு சொல்லி ஒரு தனியா மினிஸ்டர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. நம்ம மேடம் இருக்கிறாங்க, எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கு கீழே எங்களுடைய ஆயுஷ் சிஸ்டம்ஸ்லாம் என்ன செய்யுது, வருது. எதுக்கு இந்த ஆயுஷ் பத்தி நம்ம இந்த காலத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த சிஸ்டம் நம்முடைய இயற்கை வைத்தியம், பாட்டி வைத்தியம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாரும். சரியா? ஒரு 5000, 6000, 7000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கல்ச்சர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் மொழி எப்பத்துல இருந்து இருக்குது? கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே தமிழ் மொழி என்ன செஞ்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. சோ அப்பவே நம்ம தமிழ்நாட்டிலே வந்து சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பழக்கத்துல இருந்துக்குது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யாராவது போய் மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கியிருப்பாங்களா? கூகுள்ல சர்ச் பண்ணி அந்த கிரீம் இந்த கிரீம், ஃபேஸ் நல்லா கலர் ஆகணும், முடி நல்லா வளரணும், அப்படிதானா அப்படின்னு சொல்லி ஏதாவது கிரீம் போட்டிருப்பாங்களா, மேக்கப் போட்டிருப்பாங்களா? கிடையவே கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணாங்க, இயற்கை மூலிகைகளை தான் செஞ்சாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. எல்லார் வீட்லயும் இப்ப சளி இருந்துச்சுன்னா ஆடாதோட இருக்கும், அப்படிதானா? சீந்தில் குடி இருக்கும், அதிமதுரம் இருக்கும், துளசி இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் எல்லார் வீட்லயும் என்ன செய்யும், ஒரு மூலிகை கட்டாயம் இருக்கும். மூலிகைகள் என்ன தெரியுமா? என்னது சொல்லுங்க? மருந்துகள். அம்மா அழகா சொல்றாங்க. சோ அந்த காலத்துல வந்து எல்லாரும் முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 80 வயசு 90 வயசு 100 வயசு வரைக்கும் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 60 வயசுங்கிறாங்க, 40 வயசுங்கிறாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் என்ன செஞ்சிடறாங்க, இறந்து போயிடுறாங்க. காரணம் என்னன்னா, மேடம் சொன்ன மாதிரி நம்முடைய ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் என்ன செஞ்சிச்சு, மாறிடுச்சு, ஃபுல்லாவே மாறிட்டு. நூடுல்ஸ் யாரெல்லாம் சாப்பிடுவீங்க? எல்லாரும் சாப்பிடுவீங்க, அப்படிதானா? அந்த நூடுல்ஸை மைக்ரோஸ்கோப்ல நீங்க வச்சு பாத்தீங்கன்னா உள்ள அவ்வளோ பாக்டீரியா இருக்குது. சரியா? அவ்வளோ பாக்டீரியா, கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா எதுல இருக்குது, நூடுல்ஸ்ல இருக்குது. சரியா? அந்த நூடுல்ஸ் நீங்க சாப்பிடும் போது வயிறுல என்ன செய்யும், ப்ராப்ளம் என்ன செய்யும், பிரச்சனை வரும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சொல்லி ஒரு ஆசிட் இருக்கு, அப்படிதானா? அந்த ஆசிட் செக்ரேஷன்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். அதே மாதிரி பரோட்டா எல்லாம் சாப்பிடுவீங்க. பரோட்டா யாரெல்லாம் சாப்பிடுவீங்க? எல்லாரும் சாப்பிடுவீங்க. ஆமா, எல்லாரும் சாப்பிடுவீங்க. சரியா? சோ இந்த புரோட்டாவுல பாத்தீங்கன்னா 48 மணி நேரம் டைஜஸ்ட் ஆகாம உடம்புல என்ன செய்யுமா, இருக்குமா? எத்தனை மணி நேரம்? 48 hours டைஜஷன் ஆகாது. அப்ப என்ன செய்வோம், புரோட்டா சாப்பிட்ட பிறகு அடுத்த நாள் காலைல சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிடுவோம். அதே மாதிரி நமக்கு மொத்தம் 6 ரசங்கள் இருக்குது. டேஸ்ட் நமக்கு வந்து தெரியுற டேஸ்ட். எத்தனை டேஸ்ட் இருக்குது? 6 டேஸ்ட். கசப்பு, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, எல்லா டேஸ்ட்டுமே இருக்குது. ஆனா அந்த பரோட்டால பாத்தீங்கன்னா 7வது ஒரு டேஸ்ட் என்ன செய்யறாங்க, ஆட் பண்றாங்க. அஜினோமோட்டோ போட்டு என்ன செய்யறாங்க, ஆட் பண்றாங்க. சோ அந்த பரோட்டா சாப்பிடும் போது நமக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் என்ன செய்யுது, வந்துட்டு இருக்கு. அது மாதிரி கல்லீரல் என்ன செய்யுது, பாதிக்கப்பட்டது. நீங்க வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாட்டி மாதிரிலாம் இருக்கிறாங்க. சோ அவங்க எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்கிட்ட வர்ற நோயாளிகள் பாருங்க, நாங்க 3 கிளினிக் நாங்க வச்சிருக்கிறேன் தனியா பிரைவேட்ல. தூத்துக்குடி மாவட்டம் முழுசும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஓபி நான் பாக்குறேன். வாரத்துக்கு ஒரு 500 பேஷன்ஸ் நான் பார்ப்பேன். புது நோயாளிகள் 500 பேஷன்ஸ் நான் நினைச்சிருக்கேன், பார்த்துட்டு இருக்கிறேன். அதுல மேக்சிமம் வர்றவங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல, உங்களை மாதிரி 19 வயசுல முதுகுவலி வருது. என்ன வருது? முதுகுவலி
வருது, நடக்க முடியல, அந்த தூங்கிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன செய்யுது, வந்துட்டு இருக்குது. வயசானவங்களை பாருங்க எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க நீங்க எப்படி உட்காந்துருக்கீங்க, NSSல எப்படி நேரம் நிமிர்ந்து உட்காருங்க, சரிங்களா? சோ பாருங்க வயசான கம்பேரிசன் சொல்றேன், இந்த ஜெனரேஷனை பாருங்க, இந்த ஜெனரேஷன் பாருங்க, நம்ம மாறிச்சோம். அதுக்கு காரணம் என்ன? நம்முடைய உணவு முறை. உணவு முறை, ரெண்டாவது வாழ்க்கை முறை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 5 மணிக்கு என்ன செஞ்சிருவாங்க, எழுதிடுவாங்க. இப்ப பாதி பேர் கொட்டாய் விட்டுட்டு இருக்காங்க. இப்பவே பாருங்க 7 மணிக்கு என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, ஐயா என் மகா வந்து 9 மணிக்கு காலேஜ். எத்தனை மணிக்கு காலேஜ்? 8:30 தான் எழும்புறா. என்ன செய்யறா? 8:30 தான் எழும்புறா. நான் பாத்தீங்கன்னா 6 மணிக்கே எழும்பி எல்லாம் சமையல் முடிச்சு எல்லாமே பண்ணிடுறேன், எல்லா வேலையும் நான் பண்ணிடுறேன். 8:30 தான் என்ன செய்யணும், எழும்புறா, சாப்பிடறாளா, குடிக்கிறாளே தெரியல அப்படிங்கிறாங்க. சென்டர்லாம் அடிச்சுட்டு போறா சார் அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்க இந்த வாழ்க்கை முறை வந்து எப்படி மாறிச்சு. இப்ப அந்த வாழ்க்கை முறை மாறினதுனால அதிகமான நோய்கள் என்ன செஞ்சுச்சு, வந்துச்சு. பார்க்கிறோம் ஏகப்பட்ட பேருக்கு டயபெட்டிக், சின்ன வயசுல இருந்து டயபெட்டிக் வருது. தைராய்டு என்ன செய்யுது, வருது. கொலஸ்ட்ரால் வருது. கொலஸ்ட்ரால் யாரு முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. மேடம் சொன்ன மாதிரி பர்கர், பீஸா, பரோட்டா, சிக்கன், பிரெஞ்சு ஃப்ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் செஞ்சுது வந்துருது. எக்ஸசைஸே கிடையாது. லேப்டாப்ல உட்கார வேண்டியது, செல்போன்ல என்ன செய்ய வேண்டியது, உட்காரும் போது நம்ம உடம்புல உள்ள ஹார்மோன்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருது, மாறிடுது. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமா இருப்பாங்க. இப்ப தைரியமே யாருக்கும் கிடையாது. ஏன்னா செல்போன் பார்த்து 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 அது கூடயே பேசி, மேடம் சொன்னாங்க எல்லாரும் கூடயும் we should be communicated to others, எல்லாரும் கூடயும் நம்ம கம்யூனிகேஷன் செய்யணும், வைக்கணும். ஆனா இன்னைக்கு எது கூட தான் கம்யூனிகேஷன் வைக்கிறோம், செல்போன் கூட தான் கம்யூனிகேஷன் வைக்கிறோம். 1 மணி நேரத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரிசர்ச் சொல்றாங்க, 1 ஹவருக்கு மேல நம்ம செல்போன் யூசேஜ் பண்ணா நம்ம பிரெயின் உள்ள செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுமா. என்ன ஆயிடுமா, டேமேஜ் ஆயிடும். ஒரு சின்ன பையனை என்கிட்ட கூட்டு வந்தாங்க, 3 வயசு பையன். ஒரு பேரண்ட் கூட்டு வந்தாங்க கிளினிக்கு. கூட்டிட்டு வந்து சொல்றாங்க, சார் என்னுடைய பையன் வந்து எல்லாத்தையும் தூக்கி என்ன செய்யறான், வீசுறான், சேரை தூக்கி வீசுறான், டீச்சர் அடிக்க போறான். ஏன் அடிக்க போறான், டீச்சர் அடிக்க போறான். 3 வயசு பையன், நல்ல கவனிங்க. டீச்சர் அடிக்க போறான் சார், அப்படி பண்றான் இப்படி பண்றான்னு சொல்லி அவங்க அம்மாவை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்ப நான் சொன்னேன், அம்மா என்னமா நீங்க கொடுத்தீங்க உங்க பையனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, சார் என் பையனுக்கு ஒரு செல்போன் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன், ஒரு மொபைல் போன் கொடுத்தேன். மொபைல் போன் கொடுத்த பிறகு அவன் என்ன செஞ்சுட்டான், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்ன செஞ்சுட்டான், ஆகிட்டான். என்ன ஏமா நீங்க மொபைல் போன் கொடுத்தீங்க, ஏன்னா இங்க பாக்குறோம் குழந்தை இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அங்கங்க ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் என்ன செய்யறாங்க, போறாங்க மேடம், நிறைய லேக்ஸ் ஸ்கேன் எல்லாம் எடுத்திருப்பாங்க மேடம். பாத்தீங்கன்னா யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்குது, ஓவரியில பிரச்சனை இருக்குது, ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் இருக்குது, எக்டோபிக் பிரெக்னன்சி ஆகுது. இன்னைக்கு குழந்தை பிறக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்குது. அப்ப நான் சொன்னேன், ஏமா நீங்க குழந்தைக்கு நீங்க செல்போன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா சொன்னாங்க, சார் எனக்கு குழந்தைய பாக்குறதுக்கு நேரம் இல்ல, there is no time to take care of my child. என்னுடைய குழந்தைய பாக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, அதனாலதான் நான் என்ன செஞ்சேன், செல்போனை பாக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த செல்போன் விஷயங்கள் நம்ம குடும்பத்தை என்ன செய்யுது, பால் அடிக்குது. அப்ப நீங்க அதுல இருந்து மேடம் சொன்ன மாதிரி நீங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும், விலகணும். தேவையில்லாத கான்டெக்ட், ரீல்ஸ் பாக்குறது இன்னைக்கு பாக்குற ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. என்ன செய்யுது, ரீல்ஸ் பாக்குறது, ரீல்ஸ் போடுறது, வியூஸ் பண்றது. அதனால ஒரு யூஸ் என்ன செய்யாது, கிடையாது. தேவையில்லாத நபர்களோட பேசுறது, இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணீங்கன்னா தான் உங்க லைஃப் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, காலையில நைட்டு தூங்கும் போது செல்போன்ல தூங்குறது, காலையில எழுப்புறது, எழுந்தா எழுப்புறது போன்ல தான். பாதி பேர் அப்படித்தான். குரூப்ல என்ன மெசேஜ் வந்திருக்குது, அங்க என்ன மெசேஜ் வந்திருக்கு, இங்க என்ன மெசேஜ். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காலையில எழுப்பி கடவுள் என்ன செய்வாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்படித்தானே? இன்னைக்கு யாரும் என்ன செய்யறது இல்ல, ப்ரேயர் பண்றது கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு உலகம் போயிடுச்சு. அப்ப அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் 70 years 80 yearsல இருக்கிறாங்க. இப்ப வாழ்கிற ஆட்கள் எல்லாம் வயசு என்ன செஞ்சுச்சு, குறைஞ்சிச்சு. அதிகமான நோய்கள் எல்லாம் என்ன செஞ்சுச்சு, வந்துச்சு. அது காரணம் நம்முடைய உணவு முறையை நம்ம என்ன செய்யணும், மாத்தணும். 2வது வாழ்வியல் முறை என்ன செய்யணும், மாத்தணும். இன்னைக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா துணி எல்லாம் என்ன செய்வாங்க, துவைப்பாங்க. அப்படிதான் பாட்டி எல்லாம் தெரியும், எல்லாம் வந்திருக்கிறீங்க, துணி துவைப்பாங்க, நடப்பாங்க. ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் என்ன செய்வாங்க, நடந்தே போவாங்க. இன்னைக்கு பாக்குறோம் வண்டியில போறாங்க, அப்படிதானே, பஸ்ல போறாங்க, அப்படிதானே. யோசிச்சு பாருங்க, எந்த வேலையும் செய்யறது இல்ல. பிள்ளைங்க வீட்டுல இருந்தா எந்த வேலையும் என்ன செய்ய மாட்டேங்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் வந்து, சார் என் மகா எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கா, சோறு பொங்க தெரியாது, கேஸ் ஸ்டவ்வே பத்த வைக்க தெரியாத ஆளுகள் தான் இருக்காங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை. அப்போ இந்த வாழ்வியல் முறையெல்லாம் என்ன செய்யணும், மாறணும். பாருங்க, மாறினா மட்டும்தான் நம்ம நோயற்ற ஒரு வாழ்க்கையை நம்மளால என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். அந்த காலத்துல அந்த மாதிரி பண்ணதுனாலதான் சுகப்பிரசவம் நிறைய செஞ்சிருக்குது.
ஆயிருக்குது. இப்ப சுகப்பிரசவம் என்ன செய்ய மாட்டேங்குது, ஆக மாட்டேங்குது. எல்லாரும் சொல்லிடுறாங்க நான் இது ரொம்ப இந்த வலியை தாங்கிறதுக்குள்ள சக்தி இல்ல, அதனால எனக்கு என்ன செய்யுங்க சிசரியன் பண்ணுங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் என்ன செஞ்சிடறாங்க சொல்லிடுறாங்க. சோ அதனால நிறைய பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல என்ன செய்யுது ஏற்படுது. நீங்க சிசரியன் பண்ணீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யும் ஃபியூச்சர்ல வரும். அப்ப இதெல்லாம் நீங்க மாறணும் அப்படின்னா நீங்க என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதானா, என்ன ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணுமா இருக்க கூடாதா, எல்லாருமே வித்தியாசம் இருக்கணும். யாருக்கும் ஹெல்ப் பண்றதாகட்டு அது மாதிரி ஒருத்தங்க ரொம்ப சஃபர் ஆகிறாங்க நோய்வாய்ப்படுறாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லணும். அது மாதிரி உங்களால முடிஞ்ச அறிவுரைகளை சொல்லணும். அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு வந்திருக்கணும் அப்படிதானா. நீங்க நோஞ்ச மாதிரி இருந்தீங்கன்னா மற்றவங்க உதவி செய்ய முடியுமா, உங்களுக்கும் மற்றவங்க என்னமா அதான் நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி நீங்க செய்யணும். சரியா, அதுக்காக தான் உங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொண்டதுக்காக பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம். சோ இதெல்லாம் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோஜனம் நீங்க படுத்திக் கொடுங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹெல்த்தை நீங்க மேடம் சொன்ன மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஹெல்த்தை பார்க்கணும். உங்க ஹெல்த்தை பார்த்தா மற்றவங்களுக்கு வி ஆர் ட்ரைங் டு எஜுகேட். சரிங்களா, அப்புறம் இன்னைக்கு நிறைய பெரியவங்க எல்லாம் வந்திருக்கீங்க, நிறைய பேருக்கு முட்டு வலி எல்லாம் இருக்குது அப்படிதானா. இப்போ இந்த ஆயுர்வேதா சித்தாலெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த முடக்கத்தான் கீரை எல்லாம் சாப்பிட்டாங்க. இப்ப கீரை எல்லாம் யாரெல்லாம் சாப்பிடுவீங்க, சாப்பிட்ட பார்த்து தெரியலையே, சாப்பிட்டு கை வைத்துறீங்க யாரு அந்த மாதிரி ஃபேஸ்ல ஒண்ணும் தெரியலையே. பாதி பேருக்கு முடி குட்டுறது, அடிமையா இருக்குது, தலை சுத்துது அப்படிதானே, தூக்கம் வர மாட்டேங்குது. மேடம் சொன்ன மாதிரி தூக்கம் வர மாட்டேங்குது நிறைய பேருக்கு. பாதி பேர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. சரி, அதிகமா கோவப்படுறீங்க, அது மாதிரி வந்து ப்ரெஷரிஸ்ட பதட்டப்படுறது, சின்ன விஷயத்துக்கு என்ன செய்யறது பதட்டப்படுறது, இதெல்லாம் இருக்குது நிறைய பேர் இருக்குது. சோ இப்போ வந்து இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் நீங்க அதிகமா என்ன செய்யணும் எடுத்துக்கணும். இதே மாதிரி அனீமியான்னு சொல்றோம், ரத்த சோகை பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுகிற வியாதி பாத்தீங்கன்னா ரத்த சோகை. சோ இந்த ரத்த சோகைக்கு நீங்க நல்லா என்ன செய்யணும், கீரை வகைகள்லாம் என்ன செய்யணும் சாப்பிடணும். முருங்கைக்கீரை எல்லாம் சாப்பிடுவீங்க. இன்னைக்கு பாக்குறோம் மார்க்கெட்ல அமேசான்ல போய் முருங்கை கேப்சூல்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம் அப்படிதானா. நம்ம வீட்டுல இருக்கிற முருங்கை கீரையை நம்ம என்ன செஞ்சோம் மறந்து போயிட்டோம், கருவேப்பிலைய மறந்து போயிட்டோம். கருவேப்பிலை என்ன செய்யும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம உடம்புல பூச்சி வரக்கூடாது, அது மாதிரி வந்து கிருமிகள் வரக்கூடாதுன்னு சொல்லி வேப்பிலையை அரைச்சி செய்வாங்க கொடுப்பாங்க. யாரெல்லாம் குடிச்சிருக்கீங்க, குடிச்சிருக்கீங்க, எல்லாரும் குடிச்சிருப்பீங்க. சோ அது மாதிரி வாரம் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. அது மாதிரி மஞ்சள் என்ன செய்வாங்க, மஞ்சள் என்ன செய்வாங்க அந்த ஆன்டிபயோட்டிக் எஃபெக்டுக்காக மஞ்சள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப யாரும் என்ன செய்யறது இல்ல, யூஸ் பண்றது இல்ல. முகத்துக்கு யாரும் மஞ்சள் என்ன செய்யறது இல்ல, போடுறது இல்ல. கிரீம்ஸ் யூஸ் பண்றீங்க, ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்றீங்க, அதெல்லாம் மெர்க்குரி இருக்கு. ஃபேர் அண்ட் லவ்லி கிரீம்ஸ் நிறைய கிரீம்ஸ்ல மெர்க்குரி இருக்கு. மெர்க்குரி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் என்ன செய்யும் நல்லா இருக்கும். பிறகு நீங்க போக போக சின்ன வயசுலயே பாட்டி மாதிரி ஆயிடும். சரி, அதனால இந்த மேக்கப்ஸ் இந்த கிரீம்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும் அவாய்ட் பண்ணணும். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த அந்த அனிமியா அந்த ரத்த சோகை வியாதிக்கு வந்து நல்லா என்ன செய்யணும் தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 8 to 10 கிளாஸ் தண்ணி என்ன செய்யணும் குடிக்கணும். 2 லிட்டர்ல 3 லிட்டர் வரைக்கும் என்ன செய்யணும் தண்ணி குடிக்கணும். நீங்க தண்ணி குடிக்கிற பழக்கம் யாருக்குமே என்ன செய்ய மாட்டேங்குது இல்ல. நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்குன்னு சொல்லி யூடியூப்பை பாக்குறீங்க, நெட்டை பாக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனா சரியா என்ன செய்யறது இல்ல, தண்ணி குடிக்கிறது இல்ல. சோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த அனீமியா இருந்துச்சுன்னா அயன் டெஃபிஷியன்சி வரும். அயன் டெஃபிஷியன்சி இரும்பு சத்து குறைபாடு. இந்த இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும் முடி கொட்டதான் செய்யும். நீங்க என்ன ஷாம்பு போட்டாலும் சரி, என்ன ஆயில் தேய்ச்சாலும் சரி, இந்த இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா முடி கொட்டுறதே செய்ய முடியாது, நிப்பாட்டவே முடியாது. அவ்வளவுதான், நிப்பாட்டவே முடியாது. அப்போ இரும்பு சத்துக்குள்ள உணவுகளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த முடி கொட்டுற பிரச்சனை என்ன செய்யும் சரியாகும். சரிங்களா, அப்ப இரும்பு சத்து கூடணும்னா என்ன சாப்பிடணும், அதுல எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவ்வளவுதானா, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா பாதி பேருக்கு இதுல அனிமியா இருக்குது, ஸ்கின் ட்ரையா இருக்கு, ஆயில் கிடையாது, ஆயில்னஸ் இல்ல. சரியா, வீக்கா இருக்கீங்க, டயர்டா இருக்கீங்க. சரியா, சோ அப்ப இதெல்லாம் நீங்க சாப்பிடணும். மெயினா அயன் சத்துக்கு வந்து பேரிச்சம்பழம் என்ன செய்யுங்க சாப்பிடுங்க. டெய்லி ஒரு 3 டேட்ஸ் நைட்டு சாப்பிட்டுட்டு பால் குடிக்க முடிஞ்சா என்ன செய்யுங்க பால் குடிங்க. சோ இந்த மாதிரி உள்ள விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு பெரிய மருத்துவ செலவுல போய் என்ன செய்யாது முடியாது. இப்ப நாங்க மீட்டிங் போவோம், கலெக்டர் சார் வந்து எங்களுக்கு மாசம் என்ன செய்வாங்க மீட்டிங் போடுவாங்க. அப்போ டிடி மேடம்லாம் இருப்பாங்க, டெப்டி டைரக்டர் மேடம் இருப்பாங்க, டீன் சார் இருப்பாங்க. அவங்களாம் எங்களுக்கு சொல்லுவாங்க என்னன்னா, நீங்க வந்து எடுக்கேட் பண்ணுங்க. நிறைய தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து உடல் லோ பர்த் ரேட் என்ன செய்யுது இருக்குது. சோ இது உங்க பிற்கால வாழ்க்கைக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அனீமியா இருக்கு, ரத்த சோகை இருக்குது. அவங்க கையில என்ன செய்யறாங்க, அயன் சுக்ரோஸ் சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் என்ன செய்யறாங்க போட்டிருக்காங்க. சோ இந்த அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன் போட்டா தான் உங்க அனிமியா ரத்த சோகை எல்லாம் என்ன செய்யுது மாறுது. சின்ன பிள்ளைகளா இருக்க நீங்க உங்க உடம்புல இப்பவே நீங்க அதை பழகிட்டீங்கன்னா
ஃபியூச்சர்ல எந்த ஊசி என்ன செய்ய வேண்டியதில்லை, என்ன செய்ய வேண்டியதில்லை, போடுறதில்லை. யாருக்கெல்லாம் ஊசி போடுறதுக்கு ஆசை இருக்கு? யாருக்கும் கிடையாது, அப்படிதானே? அப்போ இப்பவே நீங்க என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். யூ ஹேவ் டு ஃபாலோ நவ், டுடே. நீங்க தீர்மானம் எடுக்கணும். நான் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன், இயற்கை உணவுகளை நான் சாப்பிடுவேன். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிடுற பழக்கம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பாருங்க, 4 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு என்ன செய்யற சாப்பிடுற பழக்கமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதோட உணவுடைய தன்மை என்ன செஞ்சிருது, மாறிடுது. அதே மாதிரி பழங்கள் அதிகமா என்ன செய்யணும், எடுத்துக்கணும். இன்னைக்கு பாக்குறோம் ஆரஞ்சு ஜூஸ்லாம் என்ன செய்யணும், விட்டமின் சி அதிகமா இருக்குது. விட்டமின் சிக்கு நம்ம நிறைய சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்றோம். அது மாதிரி வந்து விட்டமின் சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். ஆனா அதுக்கு பதிலாக ஆரஞ்சு பழம் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். சரிங்களா? ஆரஞ்சு ஒரு நாள் நீங்க சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழங்கள் நீங்க என்ன செய்யலாம், சாப்பிடலாம். சிலவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் பீஸா சாப்பிடுவாங்க, ஒரு நாள் பர்கர் சாப்பிடுவாங்க, வாரத்துல ஒரு நாள் புரோட்டா சாப்பிடுவாங்க. சிக்கன் 65 இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஃபேவரட்டான ஃபுட் என்னது, சிக்கன் 65. சாப்பாடு கூட அவங்களுக்கு ஃபுட்டு கிடையாது. எதுதான் ஃபுட்டு, சிக்கன் 65 தான். நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சார் என் பொண்ணு சிக்கன் 65 சாப்பிட்றா, சிக்கன் 65 சாப்பிட்றா, அவ்வளவு இருக்கும். வெளியில ஹோட்டல்ஸ்ல கடையில சாப்பிட்றா, அவ்வளவு இருக்கும். பிம்பிள்ஸ் வந்துடும். என்ன வந்துடும், பிம்பிள்ஸ். பாடி ஹீட்ஸ் ஆகுது. என்ன, பித்த தோஷம். பித்தம் ஸ்நேகம் தீக்ஷ்ண உஷ்ணம். அப்ப பித்தத்துல நீங்க சாப்பிடும் போது உங்க உடம்பு ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிடும், பிம்பிள்ஸ் வந்துடும். பிம்பிள்ஸ் வந்த பேர் என்ன பண்றது, யூடியூப் பாக்குறது, கோரோவா டைப் பண்றது, என்ன கிரீம் யூஸ் பண்ணலாம், என்ன சோப்பை யூஸ் பண்ணலாம், அதை தேய்க்கலாமா, இதை கடலை மாவை தேய்க்கலாமா, இதை தேய்க்கலாமான்னு யூஸ் பண்றது. அப்படி போட்ட போது திரும்ப போறது என்ன செஞ்சிடும், முகம் என்ன செஞ்சிடும், கருப்பாயிரும். அப்புறம் என்ன செஞ்சிருவாங்க, ஸ்கின் டாக்டர் போவீங்க. சோ முதல்லயே இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு பழங்கள், ஒரு நாள் ஆப்பிள் பழம் சாப்பிடுங்க, ஒருவேளை கொய்யா பழம்னாலும் சாப்பிடலாம். கொய்யா பழம்லாம் அங்கங்க என்ன செய்யும், கிடைக்கும். இப்ப யாரும் கொய்யா பழத்தை என்ன செய்யறது இல்லை, சாப்பிடவே இல்லை. சரியா? மரத்துல எல்லாம் முன்னால படிச்சீங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க கொய்யா பழம், பைசா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா சின்ன பிள்ளைங்க யாரும் கொய்யா பழம் என்ன செய்யறது இல்லை, சாப்பிடல. அவ்வளவு சத்து இருக்குது அந்த கொய்யா பழத்துல. சரி, அதே மாதிரி வந்து சீத்தாப்பழம் எல்லாம் சாப்பிடுவீங்களா, பார்த்ததே இல்லையா, சாப்பிடுவீங்க, சாப்பிட மாட்டீங்களா, சாப்பிடணும். சரியா? இதெல்லாம் நீங்க சாப்பிடணும். இந்த மாதிரி பழங்களெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ்க்கு நேரம் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க. சோப்புக்கு நேரம் போக வேண்டியது இல்லை, சரி, ஷாம்புக்கு நேரம் போக வேண்டியது இல்லை. நல்லா கருவேப்பிலை தேய்ச்சி என்ன செய்யணும், குளிக்கலாம். அது மாதிரி வந்து நிறைய மருதாணி எல்லாம் கையில வைப்பாங்க அந்த காலத்துல. எதுக்காக வைப்பாங்க, பாடியோட ஹீட் என்ன செய்யும், அதெல்லாம் மாத்தும். சரியா? இங்க வந்து என்ன பண்றோம், அதுக்கு நேர் மாறா பெப்சியை குடிக்கிறது, கொக்கோ கோலா குடிக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸ் மான்னு சொல்லி ஜூஸை குடிக்கிறது. இந்த மாதிரி ஜூஸை குடிக்கும் போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே உடம்புல நிறைய எலும்பெல்லாம் அரிச்சிருக்கு. அதிகமா ஜூஸ் குடிச்சாச்சுன்னா எலும்பு செஞ்சிடும், அரிச்சிடும். முட்டு வலி வந்துடும், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் என்ன செஞ்சிடும், 20 வயசுலயே வந்துருது. முட்டு வலிங்கிறீங்க, கழுத்து வலிங்கிறீங்க, கை கால் வலிங்கிறீங்க. வயசான 80 வயசு ஆளுக்கெல்லாம் நல்லா இருக்காங்க. சரியா? ஆனா இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப என்ன செய்யறீங்க, பாதிக்கப்படுறீங்க. நான் நிறைய பேரை நாங்க பாக்குறோம். காலேஜுக்கு நாங்க ஏகப்பட்ட காலேஜுக்கு அவேர்னஸ்க்கு போறோம், ஸ்பீச்சுக்கு போறோம், பல இடத்துக்கு நாங்க பாக்குறோம். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிட்ட கவுன்சிலிங் எல்லாம் வருவாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சிலவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. சோ இதெல்லாம் வருவாங்க. அப்ப நாங்க பாக்குற ஆட்களுக்கு எல்லாம் சொல்றோம், நீங்க வந்து டெய்லி ஒரு ஃப்ரூட் என்ன செய்யுங்க, கண்டிப்பா சாப்பிடுங்க. அதே மாதிரி நல்ல கூடின பழத்தை தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சிலர் பாக்கணும், நான் காசு அதிகமா கொடுத்து வாங்கினா தான் அந்த பழத்துல என்ன செய்யுது, சத்து இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. டிராகன் ஃப்ரூட் இருக்குது, அதெல்லாம் வந்து வெளிநாட்டுல உள்ள ஃப்ரூட், அது இப்ப இங்க கல்டிவேட் பண்றாங்க. ஆனா நம்ம நாட்டுல வளரக்கூடிய ஃப்ரூட்ஸ் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. அதே மாதிரி பூசணிக்காய், சொரக்காய் அதிகமா என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் அதிகமா என்ன செய்யணும், சாப்பிடணும். பூசணிக்காய், சொரக்காய் யாருக்கும் டேஸ்ட் என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. சவு எல்லாம் சாப்பிடணும், பீன்ஸ் எல்லாம் சாப்பிடணும், அவரைக்காய் சாப்பிடணும். இந்த மாதிரிலாம் சாப்பிடாம இருந்ததுனாலதான் வெயிட் என்ன செஞ்சிருது, போட்டுருது. இப்ப வெயிட்டை குறைக்கிறதுக்காக திரும்ப என்ன செய்யறது, சாப்பிடாம ஃபுட்டை கட் பண்றது. இது எல்லாரையும் நீங்க என்ன செய்யுங்க, சேஞ்ச் பண்ணுங்க. நான் முதல்ல சொன்னேன் அனிமியா, இந்த ரத்த சோகைக்கு இந்த மாதிரிலாம் செய்யுங்கன்னு சொன்னேன். அப்படியே முடி கொட்டுற பிரச்சனை எல்லாத்துக்கும் என்ன செய்யுது, இருந்துட்டு இருக்குது. முடி கொட்டுற பிரச்சனை வந்து எல்லாரும் யாரை பார்த்தாலும் என்ன செய்யுங்க, முடி கொட்டுது. சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா இளநரை ஆகுது, சின்ன வயசுலயே வந்து கிரே ஹேர் என்ன செஞ்சிருது, ஆயிருது. அதுக்கு காரணம் வந்து எக்ஸசிவ் பாடி ஹீட். நீங்க யோசிக்கிறது ஹீட்டு, மொபைல் பாக்குறது ஹீட்டு, சாப்பிடுற ஃபுட் என்ன செய்யுது, ஹீட்டு. இந்த ஹீட் உள்ள போக 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 கோபம் வந்துடும். அப்படித்தானா? எல்லாருக்கும் கோபம் ஜாஸ்தி என்ன செய்யுது, வருது. உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா ஏதாவது இந்த வேலை செய்ய சொன்னா செய்வீங்களா, செய்ய மாட்டேன். நீங்க செய்யுங்க, செல்போன் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு இந்த கோபம் ஏன் வருது, இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டு 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 அந்த காய்கறிகளை மறந்து போனதுனாலதான் இந்த என்ன செய்யுது. இந்த மாதிரி நம்ம ரசம் எல்லாம் சாப்பிடுவீங்களா,
மிளகுலாம் சாப்பிடணும், நல்ல மிளகு சாப்பிடணும். மிளகு சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தும், இதயத்துக்கு நல்லது. பூண்டு சாப்பிடணும். பூண்டு யாரும் என்ன செய்ய மாட்டீங்க, பூண்டு சாப்பிடணும். பூண்டு சாப்பிட்டீங்கன்னா இதயம் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் கொழுப்பு சத்தே இருக்காது. பாட்டிமார் இருக்காங்க பாருங்க, கொழுப்பு சத்தே யாருக்கு என்ன செய்யாது, இருக்காது. நல்லா குறிஞ்சு நிமிஞ்சு வேலை செய்வாங்க. எந்த வெயிலுனால என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. இப்ப பாக்குற ஏசி இல்லாம யாரால என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. ஒரு ஃபேன், ஒரு கரண்ட் போயிட்டுனா யாரால என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. காரணம் டீஹைட்ரேஷன் ஆயிடுது. உடம்புனால அதுக்கு சீதோஷ்ணம் உடம்புல என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. காரணம் என்ன, நம்ம உடம்புல பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல, எக்ஸசைஸ் இல்ல, ரெஸ்ட். நமக்கு ரெஸ்ட் நேரத்துலயும் மொபைல் என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். அப்ப அதனால வெள்ளரிக்காய் நல்லா சாப்பிடணும். இப்ப இது 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 வந்து என்ன காலம், வெயில் காலம். அப்போ நீங்க என்ன செய்யணும், அதிகமா ஹீட் உங்க உடம்புல என்ன செய்யும், உற்பத்தி ஆகும். யூரினரி ஸ்டோன்ஸ் அதிகமா என்ன செய்யும், இந்த காலத்துல வரும். நிறைய எங்கிட்ட வருவாங்க, நிறைய யூரினரி கால்குலஸ், கிட்னி ஸ்டோன்ஸ் வருவாங்க, பித்தப்பை கல்லெல்லாம் வருவாங்க. நிறைய காப்பியா குடிக்கிறது, டீயா குடிக்கிறது. டீ அதிகமா குடிச்சீங்கன்னா என்ன செய்யும், பித்தம் என்ன செஞ்சிடும், கூடிரும். சோ அப்போ இந்த வெயில் காலத்துல அதிகமா தர்பூசணி என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. தர்பூசணி பழத்தை ஜூஸ் இல்லாம நல்லா என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. பல வகையில நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அதிகமா எடுத்துக்கோங்க. சோ அப்படி எடுக்க 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 உங்க உடம்பு நார்மல்ஸ் என்ன செஞ்சிடும், மாறிடும். இப்போ என்னன்னா வெயில் காலத்துல வந்து நல்லா இளநீ குடிங்க, சரியா? இளநீ 40 ரூபா 50 ரூபா இளநீ குடிங்க. இப்ப என்ன பண்றது, டேரி மில்க் சாக்லேட் வாங்கி என்ன செய்யறது, சாப்பிடுறது. 50 ரூபா 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு டேரி மில்க் வாங்கி சாப்பிடுறோம். ஆனா கடலை மிட்டாய் வாங்குறது நமக்கு 5 ரூபாய் கொடுத்து கடலை மிட்டாய் வாங்குறதுக்கு என்ன செய்யுது, கஷ்டமா இருக்குது. அப்படிதானே? டேரி மில்க் வாங்கி சாக்லேட் சாப்பிடுறோம், கேக் சாப்பிடுறோம், எல்லாம் சாப்பிடுறோம். அது என்னது, ரெயின்போ கேக் எல்லாம் சாப்பிடுறோம், பர்த்டேக்கு பார்ட்டிக்கு கேக் எல்லாம் சாப்பிடுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா நம்ம இயற்கையா கிடைக்கிற அந்த ஃபுட் எல்லாம் வாங்கி சாப்பிடுறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்ல, நேரம் இல்ல, அது பிடிக்கவும் என்ன செய்ய மாட்டேங்குது, மாட்டேங்குது. வெள்ளரிக்காயும் சாப்பிடுங்க, டெய்லி வெள்ளரிக்காய் நீங்க சாப்பிடுங்க. ஃபேஸ் அது மாதிரி பேக் மாதிரி என்ன செய்யலாம், போடலாம். நீங்க வாரத்துல 2 நாள் நீங்க வீட்டுல வந்து என்ன செய்யலாம், லீவ் அப்போ வெள்ளரிக்காய் சைஸை கட் பண்ணி கண் மேல என்ன செய்யலாம், வைக்கலாம். உடம்பு முழுசு என்ன செய்யும், கூல் ஆகும். அதே மாதிரி கேரட் எத்தனை பேர் சாப்பிடுவீங்க, சாப்பிட்ட மாதிரி தெரியலையம்மா, சாப்பிடுறீங்க, சாப்பிட்ட மாதிரி தெரியலையே. கேரட் டெய்லி ஒரு கேரட் நீங்க சாப்பிடணும். பச்சை கேரட்டை கடிச்சு என்ன செய்யலாம், சாப்பிடலாம். கேரட் சாப்பிட்டீங்கன்னா உங்க கண்ணெல்லாம் என்ன செஞ்சிடும், தெளிவாயிரும். சரியா? அப்ப எனக்கு நீங்க கண்ணாடி போட்டுருக்கீங்க கேட்காதீங்க, எனக்கு வந்து ஷார்ட்ஸ், சரியா? கேரட் வந்து நல்லா சாப்பிடணும், சரியா? கேரட் சாப்பிட்டீங்கன்னா மைண்ட் ஷார்ப் ஆயிரும், சரிங்களா? அதனால அதெல்லாம் நல்லா சாப்பிடணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வெள்ளரிக்காவை டெய்லி சாப்பிடலாம். இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு உங்களுக்கு வந்து லேடிஸா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய உடம்புல நிறைய மாற்றங்கள் வரும். பீரியட்ஸ் வந்து சிலவங்க டிலே ஆகலாம், அதெல்லாம் வந்து எக்ஸசிவ் ப்ளீடிங்கா இருக்கலாம். பிசிஓடி, இன்னைக்கு நிறைய பேருக்கு பிசிஓடி பிரச்சனை என்ன செய்யுது, இருக்குது. சினைப்பை நீர் கட்டின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மேடம் ஸ்கேன்ல நிறைய பார்த்து டயக்னோஸ் பண்ணி என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. சோ அப்ப அதே மாதிரி பாத்துக்கிறோம். அப்ப அந்த கட்டிகள்லாம் வராம இருக்கணும்னா நீங்க இந்த ஃபுட் எல்லாம் என்ன செய்யணும், சாப்பிடணும். இப்பவே உங்களுக்கு உடல்நிலை நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. பீஸா, பர்கர், சிக்கன், மட்டன் எல்லாம் சாப்பிட்டு கடைசியில வந்துட்டு சார் எனக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ லாஸ்ட் ஒரு வீக் முன்னாடி ஒரு பேரண்ட் என்ன வந்திருந்தாங்க. அந்த பாப்பா வந்து காலேஜ் ஹாஸ்டல்ல படிக்குது, சேலத்துல படிச்சிருக்கு. இப்ப ஹாஸ்டல்ல நம்ம ஊர் பொண்ணு தான் சேலத்துல படிச்சிருக்காங்க. அந்த காலேஜ் படிக்கும் போது நல்ல சாப்பாடு, நல்ல பிரியாணி, புரோட்டா எல்லாம் சாப்பிட்டு காலேஜ் முடிச்சு இங்க வந்துச்சு. பாத்தீங்கன்னா தைராய்டு என்ன செஞ்சுட்டு கூடி இந்த கழுத்து பக்கத்துல தைராய்டு உடைய பெருசாயிடுச்சு. டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. இங்க வந்த பிறகு இப்ப நம்ம மருந்துகள், கஷாயங்கள், மாத்திரை எல்லாம் கொடுத்து இப்ப என்ன செய்யுது, பரவாயில்ல. அப்ப அந்த பாப்பாட்ட அவங்க அப்பா சொல்றாரு, சார் இவன் வந்து காலேஜ்ல படிக்கும் போது பண்ண சாப்பிட்ட சாப்பாடு தான் இப்ப என்ன செய்யுது, பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி. அப்ப பாருங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ, என்ன லைஃப் ஸ்டைல் வாழ்றீங்களோ அதுதான் ஃபியூச்சர் என்ன செய்யும், ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்ப நீங்க நல்லா வாழணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை முறையெல்லாம் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி சப்போட்டா பழம் எல்லாருக்கும் தெரியுமா, சாப்பிடுவீங்களா? சாப்பிடுறது இல்லை. சப்போட்டா பழம் சாப்பிடலாம். நீ கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சு 50 ரூபாய் சேர்த்து வச்சு என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. விலையை வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு, பென்சிலோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது செலிப்ரேஷனுக்கு வேஸ்டா நீங்க காசை செலவழிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கி என்ன செய்யலாம், சாப்பிடலாம். சரியா? இதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, நல்லா சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட்டீங்க. பீட்ரூட் சாப்பிடுவீங்களா? அது மாதிரி ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிதான் ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகணும், முடி நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா யாரும் என்ன செய்யறது இல்ல, ஃபாலோ பண்றது இல்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட்ல வந்து பவுடர் இருக்குது, பவுடர் ஃபார்ம்ல இருக்குது. சோ அந்த பவுடர் ஃபார்ம்ல எந்த ரிசல்ட்டுமே
இருக்காது. சரியா? நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல பார்த்து பார்த்து நீங்க சாப்பிட்றீங்க, நீங்க வாங்குறீங்க. ஸோ இதெல்லாம் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா தூங்கணும். என்ன செய்யணும்? நல்லா தூங்கணும். ஒரு போட்டோ எடுங்க. பாட்டி மாதிரி தங்குறதுல பிரச்சனை இல்லை, சின்ன பிள்ளைல தான் தூங்கணும். நல்லா தூங்கணும். சரிங்களா? அதே மாதிரி வந்து நம்ம சில உடல் பயிற்சிகள்லாம் இருக்குது. மூச்சு பயிற்சி யாருக்கா தெரியுமா? மூச்சு பிராணாயாமம். சரியா? அது ஒரு பிராணாயாமம், ஒரு எக்ஸசைஸ் சொல்றாங்க. என்ன பண்ணணும்னா ஒரு நோஸை க்ளோஸ் பண்ணிக்கணும். சரியா? இந்த சைடு நோஸை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் பண்ணுங்க. சரியா? ஒரு நோஸை க்ளோஸ் பண்ணி நல்லா மூச்சை இழுத்து விடணும். இழுத்து விட்டுட்டு ஒரு 3 செகண்ட் அப்படியே வச்சிருங்க. சரியா? வச்சுட்டு அடுத்த நோஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணணும். இதை வந்து பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய உடல்ஸும் மன அளவுல என்ன செஞ்சிடும், நல்லா ரிலாக்ஸ்டா என்ன செஞ்சிடும், ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி நைட்டு தூங்க முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த விரல் இருக்குல்ல, இந்த விரல் வச்சு இது ஒரு பாயிண்ட் இருக்குது, இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்டை வந்து தொடக்கூடாது. சரி, இப்படி பண்ணணும். சரிங்க? நீங்க பண்ணீங்கன்னா உங்க மைண்ட் எல்லாம் என்ன செஞ்சிடும், ரிலாக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இது வந்து வர்ம சிகிச்சை. இந்த வர்ம சிகிச்சை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வர்ம சிகிச்சைன்னா தெரியுமா? அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து கை காலில் அடிபட்டுட்டு அப்படின்னா எக்ஸ்ரே கிடையாது. நான் சொல்றது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி, சரியா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் ஒரு ட்ரெக்டிங்கே கிடையாது. அந்த காலத்துல ஒரு முட்டு வலின்னா போய் ஊசிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. வர்ம சிகிச்சை பண்ணி முட்டு வலிலாம் சரி பண்ணியிருக்காங்க. அந்த வர்ம சிகிச்சைலாம் எனக்கு தெரியும். சரியா? யாருக்கா இப்ப தலைவலி இருக்குதா? தலைவலி இருக்கா? இப்ப இருக்கா? வாங்க, தலைவலி வாங்க, நான் வந்து வர்ம சிகிச்சை பண்றேன். சோ இப்ப இந்த மாதிரி நிறைய வர்ம சிகிச்சை இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க மூச்சு இருக்குல்ல, மூச்சை வந்து ஸ்லோவா விடணும். எல்லாரும் கண்ணை மூடுங்க ஒரு செகண்ட். அப்படியே கண்ணை மூடி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல மூச்சை வந்து ஸ்லோவா உள்ள எடுத்து ஸ்லோவா உள்ள விடணும், வெளியே விடணும். விட்டீங்களா? இப்ப எப்படி இருக்குது? மனசு அமைதியா இருக்கா இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணணும். சரிங்க? பெரியவங்களும் சரி, சின்னவங்களும் சரி. அப்படி பண்ணும்போது நம்ம மனதில் இருக்கிற அந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் செஞ்சிடும், மாறிடும். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்க சிம்பிள் எக்ஸசைஸ் செய்யுங்க, பண்ணுங்க. அதாவது மேடம் சொன்னாங்க எக்ஸசைஸ்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ காலைல எழுந்தின உடனே எக்ஸசைஸ் என்ன செய்யணும், பண்ணணும். சரியா? காலைல எழுந்தின உடனே சிலர் செய்வாங்க, காப்பி குடிப்பாங்க. என்ன குடிப்பாங்க? பல்லு விளக்காமே காப்பி குடிச்சிடுறது. என்னமா? ரெட் காஃபி. சோ இதெல்லாம் நிறைய ஃபாலோ பண்றீங்க. சோ இதெல்லாம் என்ன செய்யணும், மாறணும். சரிங்களா? நீ காலைல எழும்புறோனே நல்லா என்ன செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகேமா? தேங்க்யூ. நல்ல காலைல எழுந்தோன்னு என்ன செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணுவோம். கை ஸ்ட்ரெச்சிங், கால் ஸ்ட்ரெச்சிங். அப்படின்னாதான் அந்த அம்மா செய்யறாங்க, அழகா செய்யறாங்க பாருங்களா. இதெல்லாம் நீங்க செய்யணும். செஞ்சாதான் பிளட் சர்க்குலேஷன் என்ன செய்யும், நல்லா இருக்கும். நீங்க காலையிலே தூங்க முடியாத இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஞாபக சக்தி குறையும், எல்லாமே குறைஞ்சிரும். சரியா? இப்ப இதெல்லாம் நீங்க செய்யணும். காலையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரேயர் பண்ணணும். சரியா? எல்லாம் மன அமைதி ஆகணும். மன அமைதி இல்லாம தான் நல்ல பிரச்சனை வருது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், கூட உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், யார் யார் கூட நம்ம பேசுவோம். மேடம் தெளிவா எல்லாம் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் செஞ்சாங்க, சொன்னாங்க, தெளிவா சொன்னாங்க. சோ கூட யார் நம்ம யார் கூட பேசுறோம், யார் கூட பழகிறோம், அவங்க எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படிதானே? நல்லவங்களோட நம்ம பேசணும், நல்லவங்களோட பழகணும். யாரையும் என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. we should not trust others. நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. சில விஷயங்கள் நம்ம நம்பி சொல்றோம் அப்படின்னா, முன்னாலதான் நம்பிக்கை இருந்துச்சு, இப்ப நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்குது. அது மாதிரி டிபெண்ட் பண்ணக்கூடாது. யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சார்ந்து வாழக்கூடாது. கடவுள் ஃபர்ஸ்ட் நம்ம டிபெண்ட் பண்ணலாம். மனுஷங்க யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது, சார்ந்து வாழக்கூடாது. உங்க காலையே நீங்க என்ன செய்யணும், நிக்கணும். அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணும், டெவலப் ஆகணும். நீங்க டெவலப் ஆகணும். நீங்க டெவலப் ஆகாம அடுத்தவங்க கேட்டு பண்ணீங்கன்னா ஒன்னும் செய்ய முடியாது. நல்லா படிக்கணும், நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும், நல்ல பெரிய லெவலுக்கு நீங்க என்ன செய்யணும், வரணும். அப்போ இந்த நீங்க என்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களுக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம் என்ன செய்யணும், இருக்கணும். இங்கே தங்கி இருந்து எங்களுக்கு பீப்புள்ஸ் நீங்க பாக்குறீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க, நிறைய பேருக்கு வந்து கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க. என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றீங்க நீங்க சொல்லுங்க, ஒருத்தவங்க சொல்லுங்க. என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றீங்க? என்னமா? ட்ரீ பிளான்டேஷன், வேற ஐ கேம்ப். ஓகே, சோ ட்ரீ பிளான்டேஷன் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா, அப்ப ட்ரீ பிளான்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ஹெர்பல்ஸ் அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க. சரியா? பெரிய பெரிய மரத்தை நீங்க பிளான் பண்றீங்க, ஹெர்பல்ஸ் எல்லாம் நீங்க வந்து எடுக்கேட் பண்ணி
அந்த மாதிரி ஒரு பிளான்ஸ் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், பிளான்டேஷன் பண்றலாம், என்வரான்மெண்ட்டுக்கு நல்லது. சரிங்களா? நீங்க ஹெர்பல்ஸ்ல நீங்க பிளான்டேஷன் பண்ணீங்கன்னா அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, வேப்பலை வச்சிருப்பாங்க. என்ன வச்சிருப்பாங்க? வேப்பல் செடி வச்சிருப்பாங்க, எந்த ஒரு இல் எஃபெக்ட்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ நாங்க வந்து கொரோனா காலத்துல எல்லாரும் தடுப்பூசி போட்டோம், அப்படிதானே? எல்லாரும் தடுப்பூசி போட்டோம், அது பண்ணோம். நாங்க இப்படிதான் ஒரு ஊருக்கு போயிருந்தோம். நாங்க வந்து கஷாயம் குடிக்க தான் போயிருந்தோம். சரிங்களா? நிலவேம்பு கஷாயம் எல்லாரும் குடிச்சிருப்பீங்கல்ல, கொரோனா டைம்ல கஷாயம் குடிச்சிருப்பீங்க. இது மாதிரி கபசுரோட குடிநீர்லாம் நினைச்சிருப்பீங்க, குடிச்சிருப்பீங்க. அப்ப நாங்க ஒரு கிராமத்துக்கு போறோம். கிராமத்துக்கு போனா பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன செய்யறாங்க, பயந்து ஓடிட்டாங்க. நாங்க வந்து வேக்சின் தான் பிடிக்க போறோம்னு சொல்லி பயந்து ஓடிட்டாங்க. அதுல ஒருத்தர் வந்தாரு, வந்தோடனே சொன்னாரு, சார் எங்க ஊருக்குள்ள நாங்க வேப்ப கொலையை கட்டியிருக்கோம் சார், எங்களுக்கு என்ன செய்யாது, கொரோனா என்ன செய்யாது, வராது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. பட் ஆனா அவங்க நம்ப பாருங்க, வேப்பலை வச்சா நமக்கு என்ன செய்யாது, எதுவுமே வராதுங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனா அது அப்படி கிடையாது. பட் வேப்பலை வச்சா எதுவுமே எங்களுக்கு என்ன செய்யாது, வராதுன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க. அப்ப நீங்க ஒவ்வொரு ஹெர்பும் அதுக்குள்ள யூசஸ் என்ன, இந்த ஹெர்பல நீங்க வைக்க போறீங்க, ஒரு செடியை வைக்க போறீங்க, கிட்டத்தட்ட 27,000 செடி இருக்குதான். மருத்துவ குடும்பத்தில் உள்ள எத்தனை செடி இருக்குது, 7,000 செடி இருக்குது. மாவிலங்க பட்டை இருக்கு, மாமரம் இருக்கு. மாமரத்துல உள்ள இலையை சாப்பிட்டீங்கனாலே சுகர் வராதுங்கிறாங்க. சரிங்களா? கருவேப்பிலையை சவைச்சு சாப்பிட்டதுனாலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையுங்கிறாங்க. சரியா? சோ இதெல்லாம் நமக்கு மாறுது. நான் சொன்ன மேற்கொண்ட காரியங்கள் எல்லாருமே இப்ப பீஸா, பர்கர், நம்ம சாப்பிடுற உணவு வகைகள் எல்லாம் நம்ம கல்லீரல என்ன செய்யுது, பாதிக்குது. இப்ப எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்குது. மரண்ட ஸ்கேன் நிறைய வருவாங்க. கிட்டத்தட்ட 80% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு ஃபேட்டி லிவர் கண்டிப்பா என்ன செய்யும், இருக்கும். கல்லீரல்ல ஃபேட் வந்து டெபாசிஷன் ஆகி அந்த ஃபேட்டி லிவர் ஆயிட்டுனாலே உங்க உடம்புல ஏதோ பிரச்சனை ஆரம்பிக்க போதுதான் இருக்கும். என்ன ஆரம்பிக்க போது, ஒரு பிரச்சனை வந்து வயிறுல இருந்து நமக்கு முதல்ல என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. அப்ப அந்த வயிறு சுத்தமான ஆகாரங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை என்ன செய்யாது, வராது. முட்டு வலி எப்படி வருது, ஒரு உணவு வந்து செரிமானம் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு உணவை சாப்பிடறதுனால நமக்கு ஹெவியாகி என்ன செய்யுது, அங்க வந்து நமக்கு போதுமான சத்து முட்டுகளுக்கு கிடைக்காம அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் எல்லாம் குறைஞ்சு என்ன செய்யுது, முட்டு வலி வருது. சோ எல்லா வியாதிகளுக்கும் எங்க இருந்தா நம்ம காரணம் ஆகுது, முதல்ல வயிறு தான் என்ன செய்யுது, காரணமாகுது. அப்போ நீங்க இதெல்லாத்தையும் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க. செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மரம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மரத்துல என்ன யூஸ் இருக்குது, இதனால பப்ளிக்கு என்ன யூஸ்ங்கிறது நீங்க சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? அந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்கு யாரையாவது என்ன செய்யணும், அந்த மரத்தை வச்சோம், NSS கேம்ப்ல வந்தோம், வருஷம் வந்தோம், அந்த மரத்தை வச்சோம், திரும்ப அந்தால வைச்சோம் அப்படிங்கிறது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுல நீங்க ஒரு பாதுகாப்பா இருக்கணும். செல்ஃப் டிசிப்ளின், ட்ரெஸ் கோடு எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நாங்களாம் பல இடத்துக்கு போவோம், பல இடத்துக்கு வருவோம். நம்ம டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டிசிப்ளினா இருந்தா யாரும் நமக்கு ஆப்போசிட் வருவாங்க, நம்ம என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம செல்ஃப் டிசிப்ளினா இருந்தா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பேசிக்கிறீங்க யோசித்து பேசுங்க, என்ன செய்ய போறீங்கிறத யோசித்து என்ன செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன செய்யும், சக்சஸ் என்ன செய்யும், இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிருங்க, நெகட்டிவ் பீப்புள்ஸ். உங்களை சுத்தி யாரெல்லாம் நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருக்காங்களோ அவ்வளவு என்ன செஞ்சிருங்க, அவாய்ட் பண்ணிருங்க. உங்களால இது முடியாது, உன்னால இது முடியாது, நீ சின்ன பிள்ளை, உன்னால உனக்கு என்ன தெரியும், நீ என்ன சாதிக்க போறேன்னு சொல்லி மற்றவங்களை உங்களை நெகட்டிவா சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க, அவாய்ட் பண்ணிருங்க. அவங்களும் நெக்லெக்ட் பண்ணிருங்க. என்ன செஞ்சிருங்க, அவங்களை பகிக்க வேண்டாம், ஹாய் பை சொல்லிட்டு பேசாம என்ன செய்யுங்க, கடந்து போங்க. இந்த NSS கேம்ப் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்திருக்கிற இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, கடவுளுக்கு நன்றி, இந்த சிஸ்டருக்கு நன்றி, அதே மாதிரி நம்ம ப்ரொஃபசர் NSS ப்ரொஃபசர் மேடம் நன்றி, அழகாக கருத்துரை இந்த சீனியர் டாக்டர் மேடம் ஃபிளாரன்ஸ் மேடம் நன்றி. கடவுள் எல்லாரும் என்ன செய்வார், ஆசிர்வதிப்பார். நீங்க நல்லா படிங்க, நல்லா நாளைக்கு நல்ல வேலைக்கு என்ன செய்யுங்க, போங்க. சரியா? உங்களால முடியும். சரியா? யாராலையும் முடியாதது எதுவுமே கிடையாது. சரியா? நீங்க நல்லா படிச்சு UPSC எக்ஸாம்ஸ் எழுதுங்க, TNPSC எக்ஸாம்ஸ் என்ன செய்யுங்க, எழுதுங்க. அதாவது பெற்றோரை நினைக்கணும். இன்னைக்கு பெற்றோரை நினைக்கிறது இல்ல, அப்படிதானா? என் வாழ்க்கை, நான் எடுத்த முடிவு, அப்படிதான் பிள்ளைங்களை செஞ்சிருக்காங்க, போயிட்டு இருக்கிறாங்க. உங்களை இந்த அளவுக்கு ஆளாக்குனது யாரு, உங்க அப்பா அம்மா, அப்படிதானா? அப்பா அம்மா தாயின் போதகத்தை தள்ளாதுன்னு சொல்லி பிள்ளைகளே இருக்குது. சரியா? உங்க பெற்றோரை கனம் பண்ணணும். சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியும்பா, நான் பாத்துக்கிறேன், என் வாழ்க்கை, உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துறீங்க, என் வாழ்க்கையை நான் வாழ்றேன், நான் படிக்கிறேன், நான் தான் தெரியாது, அம்மா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லவே கூடாது. சரியா? உங்களால உங்க பேரண்ட்ஸ் என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. உங்களால உங்க பேரண்ட்ஸ் என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. சரியா? உங்களால உங்க சிஸ்டர்ஸோ பிரதர்ஸோ யாரும் என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அப்படி நினைக்கணும். என்னால யாரும் என்ன செய்யக்கூடாது,
கஷ்டப்படக்கூடாது. என்னால எல்லாரும் சந்தோஷமா நினைக்கணும். ஒரு இடத்துக்கு போன உடனே எல்லாரும் உங்களை இவன் வந்துட்டான், இவன் எதுக்கே அந்த இடத்துக்கு வந்தான், இவன் எதுக்கே அந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாது. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா ஒரு ஜாய் கடந்து வரணும், ஒரு சந்தோஷம் கடந்து வரணும், அப்படி ஒரு மன மகிழ்ச்சி கடந்து வர மாதிரி நீங்க உங்களை ட்ரெயின் பண்ணிக்கணும். சரியா? ஓகேவா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், விட வேண்டிய விஷயத்த இன்னைக்கே நினைச்சிருங்க. விட்டு நீங்க சொல்லுவீங்க, சார் என்னால எல்லாம் விட முடியல, நான் வந்து தவறான விஷயத்துல இருக்கிறேன், தவறான கண்ணோட்டத்துல இருக்கிறேன் அப்படின்னா எல்லாராலையும் விட முடியும். சரியா? தட்ஸ் அ டைம். இன்னைக்கு மாறினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சரியா? அதனால எல்லாருக்கும் நல்லா வருவீங்க. நல்லா எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க, வேலை இல்லை எனக்கு எதுவுமே படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. நேரத்தை நீங்களே உண்டாக்கிக்கோங்க. டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்குலாம் அதிகமா போஸ்டிங்ஸ் எல்லாம் நினைச்சு போறாங்க. நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வரப்போகுது, ஐடி கம்பெனிஸ் வரப்போகுது. அது மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் என்ன செய்யுங்க, காற்றுள்ள போதே தூச்சிக்கோள். நீங்க டைம் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஃபீல் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அது மாதிரி உங்க தங்கச்சிங்க இருந்தாங்கன்னா, தம்பிங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, இப்படிலாம் இருக்கணும்பா, செல்போன் அதிகமா பார்க்க கூடாது, அப்படிலாம் நீங்க எடுக்கேட் பண்ணுங்க. எடுக்கேட் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் பியூட்டியா இருக்கும், ஒரு பிரைஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு எமோஷனா இருக்கும். ஓகே, அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ.